ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் மார்க்கெட் ஓவராலாக எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் இன்னைக்கு ஒரு அதிரடியான ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்ததா சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்கோட டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த செய்திகள்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு இண்டெக்ஸ்லேயே நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ் தான் அதிகமாக ஏறி இருக்கு. அதாவது 8.40% கெயின் ஆயிருக்கு. அடுத்ததா பிஎஸ்யூ பேங்க் செக்டார்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல அதிரடியான ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க. அதில் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 12% மேலே கெயின் ஆயிருக்கு. ஆர்இசி பார்த்தீங்கன்னா ஒரு 11% மேலே கெயின் ஆயிருக்கு. அடுத்ததா இந்த ரெண்டு ஸ்டாக்குமே நான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாங்கியிருந்தேன். அந்த ரெண்டு ஸ்டாக்கை சில குவான்டிட்டி நான் செல் பண்ணேன். அந்த செய்திகள்லாம் பார்க்கலாம். அடுத்ததா ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸ்க்கு டிப்ஸ் ஒன்று சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட செய்திகள்லாம் உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா, எந்த இடத்துல மிஸ் பண்ணணும், என்ன செய்தி சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50, சென்செக்ஸு, நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே ஒரு அதிரடியான ஏற்றத்தை ஒரு கலக்கலான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மாசான ஏற்றத்தை இந்திய பங்குச்சந்தையில் இன்னைக்கு காட்டியிருக்காங்க. என்ன காரணம்னா எலெக்ஷன் ரிசல்ட் கருத்து கணிப்பு வந்ததுனால இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆனது 23,263 புள்ளிகளில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 3.25% ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க. சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா 76,468 புள்ளிகளில் க்ளோஸ் ஆயிருக்கு. 3.39% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க. 50,979 க்ளோஸ் ஆயிருக்கு. 4.07% வரைக்கும் ஒரு நல்ல கெயினை கொடுத்துருக்காங்க. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 32,511 புள்ளிகளில் க்ளோஸ் ஆயிருக்கு. 0.39% வரைக்கும் கொஞ்சம் கெயின் ஆயிருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப்பு 2.05% கெயின் ஆயிருக்கு. இன்னைக்கு எஃப்எல்டோவில் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸாக இருந்த ஸ்டாக்ஸ் எதுலாம் எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதானி போர்ட்ஸ், அதானி பவர். இன்னைக்கு அதானி ஸ்டாக் எல்லாமே ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எஸ்பிஐ ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10% வரைக்கும் ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்காங்க. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 31/5/2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1,613 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஐ 2,114 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்எல்டோவில் டாப் கெய்னர்ஸாக இந்த ஸ்டாக் எதுலாம் எல்லாமே இன்னைக்கு பிஎஸ்யூ லிஸ்டில் இருக்க ஸ்டாக் தான் எல்லாமே டாப் கெய்னர்ஸாக இருந்திருக்காங்க. கெயில் ஸ்டாக் இன்னைக்கு ஒரு 12% வரைக்கும் ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்காங்க. பவர் ஃபினான்ஸும் 12.38% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா 12%, ஆர்இசி பார்த்தீங்கன்னா ஒரு 12% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. அதானி போர்ட்ஸ் 10% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. 52 வீக் ஐயை டச் பண்ண ஸ்டாக் எதுனா நிஃப்டி 500ல் அதானி பவர், கெயில், பவர் ஃபினான்ஸ், ஆர்இசி, பேங்க் ஆஃப் பரோடா. 52 வீக் லோவில் நிஃப்டி 500ல் எந்த ஸ்டாக்குமே இன்னைக்கு 52 வீக் லோவில் இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்களா, எலெக்ஷன் ரிசல்ட் கருத்து கணிப்பு வந்ததுனாலையும் இன்னைக்கு செக்டாரான இண்டெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல செக்டார் பர்ஃபார்ம் பண்ண செக்டார் எதுலாம் நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் செக்டார் தான் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 8.40% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் ஸ்டாக் வச்சிருக்க எல்லாருமே ஒரு நல்ல அதிர்ஷ்டசாலியாக இன்னைக்கு இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவு ஒரு நல்ல ஏற்றத்தை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டில். அதாவது பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தீங்கன்னா ஒரு 12% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியா 5%, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 5%, கனரா பேங்க் 8.69%, சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா 11%, இந்தியன் பேங்க்கு 6%, பஞ்சாப் அண்ட் சிந்த் 6%. அதே மாதிரி எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா அப் டு 10% வரைக்கும் ஒரு நல்ல கெயினை கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்குமே என்னோட ரேடாரில் இருக்குது. யூகே பேங்க் 8%, யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா 6%. எல்லா பிஎஸ்சி பேங்க்கும் ஒரு நல்ல கெயினை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க.
இந்த ஸ்டாக்லாம் இன்னுமே ரேலி கொடுக்கலான்னு சில அனலிஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. அதாவது மோடி நாளைக்கு ரிசல்ட்டு மோடி ஆட்சி திரும்ப வந்துச்சுன்னா பிஎஸ்யூ பேங்க்லாம் இன்னுமே ரேலி கொடுக்கலான்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததா சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்கோட டார்கெட் ப்ரைஸை உயர்த்திருக்காங்க. அந்த செய்திகள்லாம் பார்க்கலாம். ஹெல்த் கேர் குளோபல் என்டர்பிரைசஸோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 420 வரைக்கும் போகலான்னு பிரபுதாஸ் லீடர் பை பண்ணலாம். இந்த ரேட்டு வரைக்கும் போகலான்னு இந்த ஸ்டாக்குக்கு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நிப்டி பேங்க் இண்டெக்ஸும் ஒரு நல்ல கெயில இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா எலெக்ஷன் ரிசல்ட்டோட கருத்து கணிப்பு தான் காரணம்னு சொல்றாங்க. நிப்டி பேங்க்கும் ரெக்கார்டு ஹையை தொட்டிருக்காங்க. அதாவது 51,133ல ரெக்கார்டு ஹையை தொட்டிருக்கு. இன்னைக்கு இன்ட்ராடேல இன்னுமே எஃப்எம்சிஜி, ஹெல்த் கேர், ஐடி, மீடியா இந்த செக்டார்லாம் இன்னுமே ரெக்கார்டு ஹையை தொடலான்னு ஒரு செய்தியை அனலிஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு லைஃப் டைம் ஹையை டச் பண்ண ஸ்டாக்லாம் எதுனா ஹெச்ஏஎல், பாரத் டைனமிக், பிஇஎல், அதர் டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாமே ஒரு நல்ல ஜூமை கொடுத்துருக்காங்க. அதாவது லைஃப் டைம் ஹையை டச் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா எலெக்ஷன் ரிசல்ட்டோட கருத்து கணிப்பு தான் சொல்கிறாங்க. அது இல்லாமல் மோடிஜி நம்ம ஆட்சிக்கு வந்தால் மோடிஜி திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஸ்டாக்லாம் இன்னுமே ராக்கெட் வேகத்தில் ஏற வாய்ப்பு இருக்குன்னு கணிக்கிறாங்க. அனலிஸ்ட் கணிக்கிறாங்க. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஸ்டாக் இன்னைக்கு 8% கெயின் ஆயிருக்கு. என்ஓசிஐஎலுக்கு டார்கெட்டாக 224 வரைக்கும் போகலான்னு பிரபுதாஸ் லீடர் இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து 224 வரைக்கும் போகலான்னு அனலிஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. முதல் முறையாக பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 50,000 கிராஸ் ஆகிருக்கதாக ஒரு செய்தி சொல்கிறாங்க. இந்த காரணம் எல்லாமே எலெக்ஷன் ரிசல்ட் கருத்து கணிப்புனால்தான் பிஜேபி வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த காரணத்தினால்தான் நிஃப்டி பேங்க் இன்னைக்கு 50,000 கிராஸ் ஆகிருக்கதா ஃபர்ஸ்ட் டைம் கிராஸ் ஆகிருக்கதா ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஐஆர்பி இன்ஃப்ரா ஸ்டாக் இன்னைக்கு ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிஎஃப்சி, ஆர்இசி ஸ்டாக்லாம் அப் டு 12% வரைக்கும் ஒரு நியூ ஹையை டச் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக்குமே இன்னுமே ரேலி ஆகலாம் அப்படின்னு ஒரு செய்தியை அனலிஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐ பேங்க் ஷேர்ஸ்லாம் ஒரு ராக்கெட் வேகத்தில் ஏறி இருக்கதா. இதுக்கு என்ன காரணம்னா கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அந்த காரணத்தினால இந்த ஸ்டாக்லாம் இன்னைக்கு ஏறி இருக்கதா ஒரு செய்தியை சொல்கிறாங்க. சன் ஃபார்மாட்டிகா இண்டஸ்ட்ரீஸை ஹோல்டு பண்ணலாம். டார்கெட்டாக 1463 வரைக்கும் போகலான்னு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிகோ பெயிண்ட்ஸை ஹோல்ட் பண்ணலாம். டார்கெட்டாக 1380 வரைக்கும் போகலான்னு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. கேலக்ஸி சர்ஃபெக்டன்ட்க்கு டார்கெட்டாக கேலக்ஸி சர்ஃபெக்டன்ட்ஸ் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணலாம். டார்கெட்டாக 2520 வரைக்கும் போகலான்னு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் இப்போ ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹோல்டு எஃப்எஸ்எல் இ காமர்ஸ் வெஞ்சர்ஸோட ஸ்டாக்கை டார்கெட்டாக 175 வரைக்கும் போகலான்னு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிடிகே பிரஸ்டீஜுக்கு பை பண்ணலான்னு டார்கெட்டை 825 வரைக்கும் போகலான்னு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் கணிக்கிறாங்க. ஷீலா ஃபோம்க்கு பை பண்ணலான்னு டார்கெட்டாக 1150 வரைக்கும் போகலான்னு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பை ஜூப்ளியன்ட் ஃபுட்வொர்க்ஸை டார்கெட்டாக 580 வரைக்கும் போகலான்னு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ட் இந்தியாவோட ஸ்டாக் பை பண்ணலாம். இந்த ஸ்டாக்கோட டார்கெட்டாக 1315 வரைக்கும் போகலான்னு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இபிஎல் ஸ்டாக்கோட டார்கெட்டாக இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து பை பண்ணலாம். 225 வரைக்கும் போகலான்னு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பை ப்ளூ ஜெட் ஹெல்த் கேருக்கு ஸ்டாக்கோட டார்கெட்டாக 445 வரைக்கும் போகலான்னு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆசாட் இன்ஜினியரிங் ஸ்டாக்கை இப்போ இருக்க ரேட்டில் பை பண்ணலாம். டார்கெட்டாக 1750 வரைக்கும் போகலான்னு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பை 3M இந்தியாவோட ஸ்டாக்கை டார்கெட்டாக 39,500 வரைக்கும் போகலான்னு
ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா அப் டு 12% வரைக்கும் ஒரு நல்ல கெயிலை வந்து கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்குமே எங்களுடைய ரேடாரில் இருக்குது. அடுத்ததாக ஆர்இசி ஸ்டாக்கு ஒரு 11% வரைக்கும் ஒரு நல்ல கெயிலை வந்து கொடுத்துருக்கு. இந்த ரெண்டு ஸ்டாக்குமே நான் ஒரு சிங் ட்ரேடிங்க்கு அக்குமுலேட் பண்ணியிருந்தேன். இந்த ரெண்டு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலிஸ் வீடியோலாம் என்னோட வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நான் சிங் ட்ரேடிங்க்கு வாங்கியிருந்த இந்த ரெண்டு ஸ்டாக்குமே ஒரு நல்ல கெயிலை வந்து இன்னைக்கு கொடுத்துருந்துச்சு. அதனால இந்த ரெண்டு ஸ்டாக்குமே நான் இன்னைக்கு செல் பண்ணேன். அதாவது பிஎஃப்சி பார்த்தீங்கன்னா ஆர்இசியும் பார்த்தீங்கன்னா ஒரு 16% வந்து பிஎஃப்சியும் ஆர்இசியும் ரெண்டு ஸ்டாக்குமே நான் இன்னைக்கு வந்து செல் பண்ணேன். பிஎஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு 24% வந்து கெயினில் கொடுத்துருந்துச்சு. ஆர்இசி பார்த்தீங்கன்னா ஒரு 16% வந்து கெயினில் கொடுத்துருந்துச்சு. நான் இந்த இந்த இடத்துல டைப் பண்ணும் போது தப்பாக டைப் பண்ணிட்டேன். அதனால பிஎஃப்சி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 16% வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் நான் செல் பண்ணது 24%. ஆர்இசி பார்த்தீங்கன்னா ஒரு 16% வந்து கெயினில் கொடுத்துருது. நீங்களும் இதே மாதிரி ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்களா எங்களுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததான் ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸ்க்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன டிப்ஸ்னா எஃப்எல்டோ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம எப்போ பை பண்ணுறோமோ இல்லை செல் பண்ணுறோமோ பார்த்து பண்ணணும். எதனால் அப்படி சொல்கிறேன்னா நான் வந்து இன்னைக்கு ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேன். அதனால பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒரு 10:30 மணிக்கு இதோட அப்பர் பேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்எல்டோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து நம்ம கவனமாக ட்ரேட் பண்ணணும். அந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு நம்ம செல் பண்ண போகிறோம் இல்லை வாங்க போகிறோம்னா பார்த்து கவனமாக செய்யணும். எதனால் அப்படி சொல்கிறேன்னா சில ஸ்டாக்குக்கு எஃப்எல்டோவில் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்குக்கு வந்து அப்பர் சர்க்கியூட் நம்ம விற்க போகிறோம்னா அப்பர் சர்க்கியூட்டில் போயிட்டுருக்கலாம். அப்பர் சர்க்கியூட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லோயர் சர்க்கியூட்டில் போயிட்டுருக்கலாம். லோயர் சர்க்கியூட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் பார்த்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கை வந்து ஈவினிங் தான் செல் பண்ணணும். இல்லை வாங்கணும்னா ஈவினிங் தான் வாங்கணும். ஏன்னா எப்போ வேணால் நம்ம ட்ரேடர்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து ஏற்றுவாங்க இறக்குவாங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து அந்த தப்பை வந்து பண்ணிட்டேன். அதனால நீங்களும் அந்த தப்பை வந்து பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இந்த டிப்ஸை வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். எஃப்எல்டோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே அப்பர் சர்க்கியூட்டை ஏற்ற வந்து வாய்ப்பு இருக்குது, இறக்கவும் வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஏற்றுவாங்க, திடீர்னு இறக்குவாங்க. அதனால அந்த ஸ்டாக்கெல்லாம் ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கணுமோ விற்கணுமோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போது தான் ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கணும் விற்கணும். எஃப்எல்டோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை மட்டும் கொஞ்சம் கவனமாக நம்ம வாங்குறது விற்கிறது எல்லாமே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போது தான் நம்ம பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் காலையில் விற்றுட்டீங்களா ஒருவேளை காலையில் வாங்கிட்டீங்களா இதே மாதிரி நம்ம லாபத்தை வந்து மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் எதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் எங்களுடைய வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேர் மார்க்கெட் பற்றி தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நாங்கள் வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.